கோயிலின் வரலாறு தெரியுமா? அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் திருத்தணி முருகனின் 5ஆம் படைவீடு. மற்ற கோயில்களில் இருப்பது மாதிரி இங்குள்ள முருகன் சிலையில் வேல் இருப்பது இல்லை. அலங்காரம் செய்யும் போது மட்டும் வேல் சாற்றப்படுகிறது. திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் செய்து முருகன் கோபம் தணிந்து காட்சி தரும் தலம் என்பதால் முருகன் கையில் வேல் கிடையாது. முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பிறகு சினம் தணிந்து வள்ளி மற்றும் தெய்வானையுடன் சாந்த சாரூபமாக வந்து அமர்ந்த இடம்தான் திருத்தணி. இங்கு மூலவராக சுப்பிரமணிய சுவாமியும் உற்சவராக சண்முகரும் தாயாராக வள்ளி மற்றும் தெய்வானையும் இருக்கின்றனர். திருத்தணிமலை பகுதியில் வசித்த வேடர்களின் தலைவனாக நம்பிராஜன் இருந்தான். ஒருமுறை காட்டுக்கு சென்றபோது ஒரு குழந்தையை வள்ளிகொடியின் அடியில் கண்டான். அந்த குழந்தைக்கு வள்ளி என பெயர் சூட்டி வளர்த்தான். பருவமடைந்த வள்ளி தினைப்புனம் காத்து வந்தாள். அவளை ஆட்கொள்ள முருகன் முதியவர் வடிவில் வந்தார். வள்ளி மேல் காதல் கொண்டார். அவளை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு தன் அண்ணன் கணேசனின் உதவியை நாடினார். கணேசர் யானை வடிவெடுத்து வள்ளியை பயமுறுத்தினார். பயந்து ஓடிய வள்ளி கிழவர் முருகனை தழுவிக்கொண்டாள். அவரது திருமேனி பட்டதுமே வந்திருப்பது முருகன் என அறிந்த வள்ளி அவருடன் இணைந்தாள். வள்ளியை பயமுறுத்திய விநாயகர் ஆபச்சகாய விநாயகர் என்று பெயர் பெற்றார். வருடத்தில் நாட்களை குறிக்கும் வகையில் 365 படிகள் கேண்டதாக இந்த கோயில் அமைந்துள்ளது. இங்குள்ள உற்சவர் சன்னதி 1,00,000 ருத்ராட்சங்களாலான ருத்ராட்ச மண்டபமாக உள்ளது. சூரனையாடு போர் செய்த பிறகு இங்கு வந்ததால் போரின் அடையாளமாக இங்கு மூலவரின் நெஞ்சில் பள்ளம் இப்பயாதும் உள்ளது. முருகன் திருச்செந்தூரில் அசுரர்களுடன் போரிட்டு வென்றதன் அடிப்படையில் கந்தசஷ்டியின் போது சூரசம்ஹாரம் மற்ற தலங்களில் நடக்கும். ஆனால் இந்த கோயிலில் மட்டும் சூரசம்ஹாரம் நடப்பது இல்லை. அன்று முருகனை குளிர்விக்க 1000 கிலோ மலர்களால் புஷ்பாஞ்சலி செய்வர். இங்குள்ள கஜவள்ளி வள்ளியும் தெய்வானையும் இணைந்த அம்சமாக அருள்பாலிக்கிறாள். வலது கையில் வள்ளிக்குரிய தாமரையும் இடக்கையில் தெய்வானைக்கு உரிய நீலோத்பவ மலரும் வைத்திருக்கிறாள். தங்கத்தேர் புறப்பாடு இல்லாத வெள்ளிக்கிழமைகளில் கஜவள்ளியின் கிளிவாகன பவனி நடக்கும். முருகனுக்கு இந்திரன் காணிக்கையாக கொடுத்த சந்தனக்கல்லில் அரைக்கப்படும் சந்தனமே சாத்தப்படும். இதில் சிறிதளவை நீரில் கரைத்து குடித்தால் நோய் தீரும். மூலஸ்தானத்திற்கு பின்புறமுள்ள சுவரில் குழந்தை வடிவில் ஆதிபால சுப்பிரமணியர் இருக்கிறார். இவருக்கு மார்கழி திருவாதிரையில் வெந்நீரால் அபிஷேகம் நடக்கிறது. புத்தாண்டிற்கு முதல் நாள் இரவில் ஒவ்வொரு படிக்கும் என 365 படிகளுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜித்து திருப்புகள் பாடப்படுகிறது. அனைத்து படிகளுக்கும் பூஜை செய்த பிறகு நள்ளிரவு 12 மணிக்கு முருகனுக்கு விசேஷ பூஜை நடக்கிறது. சித்திரை பிரம்மையாற்சவத்தில் தெய்வானை திருமணமும் மாசியில் வள்ளி திருமணமும் நடக்கிறது. பள்ளியறை பூஜையின் பேயாது ஒரு நாள் தெய்வானையும் ஒரு நாள் வள்ளியுமாக முருகனுடன் அருள் செய்கின்றனர்.